சரோக்காவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்களே மாமா, அதனால நைட் அங்க தங்கிட்டு காலைல தான் வருவாங்க. மாமா மாமா, என்ன மாமா இங்க படுத்துட்டீங்க? மாமா வாங்க மாமா, சாப்பிடலாம். மாமா என்ன மாமா? ஒண்ணும் இல்ல மாமா, தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க மாமா. எங்க என்ன பாருங்க, ஏன் உங்க கண்ணு கலங்கி இருக்கு? சும்மா என்ன மாமா இது? சாதாரணமா எந்த ஒரு விஷயத்துக்குமே கண் கலங்காத ஆள் நீங்க. ஆனா இப்போ உங்க முகத்தை பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனையா படுது. என்னாச்சு மாமா? கவலைப்படாத பவானி, நீயே வீணா மனசை போட்டு குழப்பிக்கிற. போய் குழந்தையில பொறுப்போ, கிளம்பு. ஏன் மாமா, ஒருவேளை நான் கண் கலங்கி நீங்க கேட்டு நான் பதில் சொல்லாம இருந்தா அப்படியே விட்டுருவீங்களா? துடிச்சு போயிட மாட்டீங்க? அப்படி ஒரு நிலைமையில நீங்க என்ன சொல்வீங்க? நான் அப்பா மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்வீங்களா மாட்டீங்களா? இப்ப நான் கேக்குறேன் மாமா, என்ன பிரச்சனை? நீங்க என்கிட்ட சொல்லலனா நீங்க நிஜமாவே என்ன அப்படி நினைக்கலன்னு அர்த்தம். நான் உன்னை மக மாதிரி நடிச்சதுனாலதான் உன் மனசை வேதனைப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். இப்ப பவானி, உன் நாட்டை எல்லாம் படிப்புல இருக்கணும், வேற எந்த பக்கமும் திரும்ப கூடாது. இதெல்லாம் பெரியவங்க பிரச்சனை, நான் பார்த்துக்கிறோம். உனக்கு இதெல்லாம் அவசியம் வேண்டாம். அதெல்லாம் இல்ல மாமா, நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பவானி, இந்த மாதிரி கவலை எல்லாம் உனக்கு இப்ப வேண்டாம். எதிர்காலத்துல உனக்கும் கவலை வரும், அப்ப போட்டா போதும். இப்ப வேண்டாம் மாமா. இப்ப நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறீங்களா? இல்ல சரோக்கா வீட்டுக்கு போன் பண்ணி அப்பாவையும் அக்காவையும் இங்க வர சொல்லட்டுமா? அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனை எதுவும் பண்ணிடாத. நானே காலையில போய் அக்காவை கூட்டு வந்துடுறேன். அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க மாமா. நீ பதட்டப்படுற அளவுக்கு பிரச்சனை பெருசா ஒண்ணும் இல்ல, ஆனா நான் கவலைப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனை. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், தொழில பிரச்சனை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பாக்கி நான் காலையில சொல்றேன், என்ன தொந்தரவு பண்ணாத. மாமா, எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க மாமா. உங்க கண் கலங்குச்சுன்னா எங்களால அதை தாங்கிக்க முடியாது மாமா. நாங்க எல்லாரும் இருக்கோம், நீங்க தைரியமா இருக்கு மாமா. நீ சொல்றத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ சின்ன பொண்ணு, உன்னால என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் பிசினஸ்ல உள்ள பிரச்சனை. மாமா, கடனை உடனே வாங்கி எப்படியாவது சமாளிச்சிருங்க மாமா. ஒரு 3 வருஷம் தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன். தைரியமா இருங்க மாமா. எனக்கு தலைச்ச புள்ள ஆம்பளை பிள்ளையா பிறந்தா கூட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவானி. மாமா, இப்படியே பேசிட்டு இருக்காம வந்து சாப்பிடுங்க மாமா. வேணாம் பவானி, பசிக்கல. மாமா, பசிக்குது பசிக்கலன்றது அப்புறம், எனக்காக வந்து சாப்பிடுங்க மாமா. ஏன் பதறீங்க? வா கோபி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் வீட்டுல எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை வீட்டுலன்னா நாங்க தானே ராஜா. பிரச்சனை ரோட்ல கோபி. ரோட்லயா? என்ன சொல்றீங்க? அந்த அரசியல்வாதி கேட்ட பணத்தை நீ கொடுத்துருக்கலாம் கோபி. என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? திடீர்னு இப்படி சொல்றீங்களா? அவங்க என்ன மிரட்டினதும் இன்னைக்கு உயிர் பொழைச்சு வந்தது பெருமாட்டா போச்சு மாப்ள. அவங்க சரியான ரவுடி பண்ணில இருக்காங்க மாப்ள. ஏன் இத்தனை வருஷம் அனுபவத்துல அந்த மாதிரி ஆளுங்களை நான் பார்த்ததே இல்லை கோபி. ஏதோ இன்னைக்கு எங்க நேரம் நல்ல நேரமா போச்சு, இல்லைன்னா எங்களை உயிரோட கொலைஞ்சிருப்பாங்க மாப்ள. கொளுத்திருப்பாங்களா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்ள, நானு குமார் கம்பெனி விட்டு வந்துட்டு இருந்தோம்.
4 பேர் எங்களை ரோட்டை நிப்பாட்டி நீ தாண்ட கோவிட மாமா நீ தாண்ட கோவிடான்னு கண்டபடி எங்களை பேசிட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தவதாய் மாப்பிள. பெட்ரோல் இல்லாதனால எங்களை உயிரோட விட்டாய் மாப்பிள. ஆனா கண்டிப்பா கொளுத்துறான்னு சொல்லிருக்காய் மாப்பிள. அவங்க உங்க மேல கை வச்சாங்களா? கோபி, இப்ப அவங்க கை வச்சாங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல. அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க என்ன சொல்லி எங்களை மிரட்டாங்க தெரியுமா? இனிமே நாங்க ஒழுங்கா ரோட்ல நடமாடவே முடியாதான். நீங்க வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க மிரட்டுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அடிக்கணும்னு நினைக்கிறேன் வந்து அடிச்சிட்டு போயிருவான், எரிக்கணும்னு நினைக்கிறேன் வந்து எரிச்சிட்டு போயிருவான். இந்த மிரட்டுறான் பாத்தீங்களா, அவன் தான் பாவலா பண்றவன். இவனுக்கு ஒன்னும் பயப்பட வேண்டியதில்ல. கோபி, உனக்கு இந்த நிலைமையோட சீரியஸ்னஸே புரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல நீ இருந்திருந்தா உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது இல்லாம காலையில நாங்க ரோட்ல போக முடியாது மாப்பிள. எவனா பார்த்தாலும் அவங்க ஆளு மாதிரியே தெரிய மாட்டிருக்கு. ஐயோ, ஏன் பயப்படுறீங்க? 2 நாள் அந்த ஃபங்க்ஷன் வரப்போகுது. அது வரைக்கும் தானே பணத்து கலைவாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க தொல்லையே இருக்காது. ஐயோ, அவங்கள பார்த்தா அப்படி தெரியல கோபி. அவங்க ரவுடி பசங்க, ஏதோ வேணாலும் பண்ணுவாங்க. அண்ணே, அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணா போலீஸ் போலாம். ஐயோ, போலீஸா? பிரச்சனை என்ன அதிகமாயிடும் கோபி. உயிர் கொளுத்திராய் மாப்பிள. நீ சொல்றது கேட்ட பிரச்சனை தான் அதிகமாகும். பணத்தை கொடுத்து சமாதானமா போயிடலாம் கோபி. பணத்தை கொடுத்து சமாதானமா போனோம். அவன் எவ்வளவு பணம் கேட்கறான்னு தெரியுமா? 10,000 ரூபாய். பரவாயில்ல கோபி, 10,000 தானே. அப்புறம் அடிச்சு கையை காலை உடைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணதை விட இந்த 10,000 கொடுத்து நம்ம சேஃப்டியா இல்ல. 10,000 ரூபாய் உங்களுக்கு எல்லாம் ஈஸியா போச்சு இல்ல? உழைக்கணும் தான் அதோட அருமை தெரியும். நான் ஒண்ணு தெருவுல இருந்து எடுத்துட்டு வரல, கேட்டவன தூக்கி கொடுக்கறதுக்கு. அது இல்ல கோபி. இங்க பாருங்கண்ணே, என்னால பணம் கொடுக்க முடியாது. என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்காது. நீ வாட்டி சொல்லிட்டு போயிடும் மாப்பிள. அவங்க எங்களுக்கு நல்லா அடையாளம் பார்த்து வச்சுட்டாங்க. இனி எங்களுக்கு தானே மாப்பிள பிரச்சனை. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இனிமே நாங்க பயம் இல்லாம ரோட்ல நடக்கவே முடியாதுன்னு மிரட்டுறாங்கப்பா. அசிங்கமா இல்லையாண்ணே? ஏன் இவ்வளவு தூரம் பயப்படுறீங்க? இந்த மாதிரி ரவுடிகளோட தைரியம் என்ன தெரியுமா? நம்மள மாதிரி ஆளுங்க பயப்படுறதா. தைரியமா இருங்க, அவனால என்ன செய்ய முடியும்? எதுக்கும் பயப்படாதீங்க. எதுவா இருந்தா நான் பாத்துக்கிறேன். எந்த ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுன்னா? அண்ணே, அவனுக்கு அடிக்கணும்னு நினைச்சானுங்களா முதல்ல என்னத்தான் அடிப்பானுங்க, உங்களை இல்ல. தைரியமா இருங்க, எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். என்னமா இப்படி சொல்லிட்டு போறான்? ஏண்டா, பக்கத்துல ஏதாவது போட்டோ ஸ்டுடியோ திறந்துருக்குமா? ஏன் இல்ல இப்பவே போட்டோ எடுத்து வச்சுக்க. நாளைக்கு அவங்க எல்லாம் அடிச்சு எல்லாம் இடம் மாறதுக்கு அப்புறம் இவன் தான் சிவராம, இவன் தான் குமார், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அடையாளம் தெரிஞ்சுக்கல. அதுக்கு தான் விடிகிற வரைக்கும் இருந்தோம்னா எடுத்துக்கலாம் மாப்பிள. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ஹலோ, உங்க மருமகனை கூப்பிடுங்க. சமந்திமா எங்க இருந்து பேசுறீங்க? உங்க மருமகனை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். சமந்திமா நீங்க எங்க போனீங்க? உங்க மருமகனை கூப்பிடுங்க. நான் கூப்பிடுறேம்மா. மாப்பிள, மாப்பிள வாங்க. போனு. போனா? யாரு? சமந்தி அம்மா. அம்மா? ஹலோமா. நான் தாண்டா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த பாவி பாபநாசத்துல இருந்து பேசுறேன். பாபநாசமா? நீங்க எப்ப அங்க போனீங்க? டேய், அந்த அளவுக்கு பாக்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ஆள் இல்லாத நாதியத்து போயிட்டேன்டா நானு. டேய், நான் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன்னு சொல்றதுக்காக தாண்டா உனக்கு போன் பண்ணேன். இப்பதாண்டா பஸ்ல வந்து இறங்கினேன். வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள என் புள்ள என்ன காணோன்னு துடிச்சு போயிடக்கூடாது பாரு. அதுக்காக தாண்டா போன் பண்ணேன். எங்க அம்மா பாபநாசத்துல இருந்து பேசுறாங்க. யாருக்காவது தெரியுமா? ஏமாமா, எப்ப கிளம்புனாங்க உங்களுக்காவது தெரியுமா? ஏன் பாட்டி, எப்ப போனாங்க எங்க அம்மா? ராசா, ராத்திரில என்னமோ கண்ணு ஒரே எரிச்சல் அப்படியே சரி சரி சரி, எப்ப போனாங்க நீங்க சொல்லுங்க. அதான் எல்லாம் வீட்டுல இருக்கீங்கல்ல, சொல்லுங்க. எங்க அத்தைக்கு போன் பண்ணி கேட்கலாமே. இப்பதான் பஸ் விட்டு இறங்கி இருக்காங்க. வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். எப்படி போன் பண்றது? யாருக்கு போன் பண்றது? அதான் வீட்டுல இத்தனை பேர் இருந்தது யாருக்கும் தெரியல.
இந்தாப்பா. என்னாச்சுமா? ஏன் இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கிற? என்னாச்சு? எதுக்கு அழற? போச்சுடி, எல்லாமே போச்சு. இனிமே நமக்கு என்னடே இருக்கு? ஏ நிர்மலா, நீ நானும் தனியா இருக்கலாண்டி. காலம் பூரா நாம இங்கே தனியா இருக்கணும்னு ஆயிடுச்சுடி. உனக்கு எனக்கும் போக்கட இல்லாம போயிடுச்சுடி. என்னமா சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? யார் கூட சண்டை போட்டியா? என்னது, நான் சண்டை போட்டேனா? அந்த காலெல்லாம் மலை ஏறி போச்சுடி. உங்க அண்ணன் வீடு இருக்கே, இப்போ அழகர்குள்ள வீடு ஆகி போச்சுடி. அத்தனை பேரும் உங்க அண்ணனை சுத்தி நின்னுகிட்டு என்னவோ பெருசா நாடகம் போட்டுட்டு இருக்காளுங்க. உங்க அண்ணன்கார என்னன்னா எந்த நேரமும் பொண்டாட்டி முகத்தையே பாத்துக்கிட்டு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். இந்த கொடுமையை கேளுடி. இங்க இருந்து போனவன் அப்போல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலடி. என்ன எதிர் கூட கேட்கல. அப்படியாம்மா? ஆமாடி. அந்த கோபி பையலாவது என்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டான். ஆனா இவன் என்னடானா அவன் மாமனார் கூட சேர்ந்துகிட்டு என்ன திரும்பி கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிட்டான். நிர்மலா, சரவு ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். பின்னாடி பார்த்தாக்க அந்த அழகர் குல கும்பல் மொத்தமும் வந்துருச்சுங்க. எல்லாரும் மொத்தமா மாணிக்கம் சரவு சுத்தி நின்னுகிட்டு என்னமோ காணாத கண்டா மாதிரி தாங்கிக்கிட்டு நிக்குதுங்க. வெளியில நான் ஒருத்தங்க குத்துக்கலாட்டு உக்காந்து இருந்தேனே, என்ன ஒருத்தி கூட சீண்டல தெரியுமா? என்ன ஒதுக்கி வச்சுட்டாளுகடி. அம்மா, அதுக்கப்புறம் நடந்ததாண்டி பெரிய கொடுமை. நான் மனசு வெறுத்து போய் நான் ராத்திரியில சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வந்து காலையில வீட்டுக்கு போன் பண்ணா எங்க இருக்கிறேன்னு சொல்லி அந்த அழகர் குளத்துல இருக்கிறான்னு தரகர் பையன் அவன் கேக்குறாண்டி என்ன. உங்க அண்ணன் என்னன்னா அவனும் அதே தாண்டி கேக்குறான். ராத்திரி கிளம்பி வந்தவள ஒரு நாய் கூட எங்க போயிட்டான்னு என்ன தேடி கூட பாக்கல. இனிமே நான் இருந்தா என்ன செத்தா என்ன? நான் உயிரோட இருக்கும் போதே என்ன மறந்துட்டாங்க. ஏய், மத்தவங்கள விடுறி, மாணிக்கம் கூட என்ன அடியோட மறந்துட்டாண்டி. ஏமா நிஜமாவா சொல்ற? நீ அங்க இருந்து இங்க வந்த பிறகு கூட உன்னை யாருமே தேடவே இல்லையா? தேடவே இல்லையே, என்ன தேடவே இல்லையே. நானு அவ்வளவு சீப்பட்டு போயிட்டேன். எல்லாம் என் தலை எழுத்துடி. போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் ராஜோன்னு ஒருத்தி அங்க இருந்தான்னு அதுங்கெல்லாம் நினைச்சு பாத்துருக்குங்க. என்னம்மா இதெல்லாம்? அவ்வளவு தாண்டி நிர்மலா. இனிமே என்ன சொந்த பந்தம் ஆத்தா புள்ள என்ன இருக்கு? நிர்மலா, இனிமே எனக்கு கடைசி வரைக்கும் நீ தாண்டி. என் கடைசி கால வரைக்கும் நான் உன் கூடவே இருந்து கழிச்சிடுறேன். எந்த புள்ளைய நான் மலை மாறி நம்பினேன்னு அவன் அடியோட மாறிட்டாண்டி. என்ன மறந்துட்டாண்டி. அம்மா அழாதம்மா, அழாத. உன்னை கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கிறேம்மா. அழாத, அழாதம்மா. சொன்னா கேளுமா. வா, வந்து காஃபி குடி வா. என்ன மாமா? வீட்டுக்கு போலாம். சமையல் இங்க நடந்துட்டு இருக்கு, வீட்டுக்கு போலாங்கிறீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மாமா, நேத்து ராத்திரி கூட ஒரு பிரச்சனை நடந்தது மாமா. நேத்து ராத்திரி சொல்லாம கொள்ளாம சரவோட மாமியார் பேசுறேன். ஆமாங்க, மெட்ராஸ்ல இருந்து மாணிக்கம் தான் பேசுறேன். தயவுசெய்து கோச்சுக்காதீங்க. எங்க அம்மாவையோ நிர்மலாவையோ கூப்பிடுங்களேன். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அம்மா, ஊர்ல இருந்து உங்க பிள்ளை மாணிக்க போன் பண்ணிருக்காரு. லைன்ல தான் இருக்காரு.
ஹலோ அம்மா என்னம்மா இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டீங்க? என்னம்மா பிரச்சனை? அப்படி என்னம்மா உங்களுக்கு மன வருத்தம்? ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி பாரு. அப்படியே அழகர் குளமே இடம் பெயர்ந்து வந்து குடியிருக்கிற மாதிரி இல்ல? ஏண்டா அதுல நானு, செல்வம், நீ, நிர்மலா இருந்த வீடு மாதிரியா இருக்கு? அது வேற வீடுடா. அந்த வீட்ல நான் ஒரு விருந்தாளி மாதிரி உக்காந்துட்டு இருக்கவா, அதுவும் பழைய விருந்தாளி மாதிரி உக்காந்துட்டு இருக்கவாடா வந்த அங்க. என்னம்மா இது? இது உங்க வீடுமா? அடைச்சி வாய மூடுற. ஒரு ஓரத்துல அகதி மாதிரி உக்காந்துட்டு இருந்த. அத்தனை தடவை உன் பொண்டாட்டி வீட்டு ஆளுங்க குறுக்கையும் நெடுக்கையும் என்னை தாண்டி போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தாளுங்க. ஆனா நான் ஒருத்தி இருக்கிறத அவளுங்க கண்ணுக்கு படல. என்ன எந்த சிரிக்கி சட்டை கூட பண்ணி பாக்கலடா. என்னமோ வேத்த ஆளுங்க படையெடுத்து வந்து ஆட்சியை கைப்பத்தின மாதிரி அவளுங்க எல்லாம் அந்த வீட்டுல சகஜமா புழங்கிட்டு இருக்காளுங்க. நான் கூசி போய் மூலையில உக்காந்துருக்கேன். எவளாவது ஒருத்தி கேட்கட்டுமே, என்னம்மா பெரிய மனுஷி இப்படி உக்காந்துருக்கேன்னு கேக்குறதுக்கு எந்த சிரிக்கைக்கும் மனசு வரலையேடா. எப்படிடா வரும்? அவளுங்க தான் உன்னையும் சரவையும் ஓடி ஓடி தாங்கினாளுங்களே. ஏண்டா இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லையா? அப்பெல்லாம் இவளுங்க தான் வந்து நமக்கு ஆறுதல் சொன்னாளுங்களா? சரிம்மா, அதுக்காக ஏமா நீங்க? ஏண்டா சொந்த வீட்லயே ஏதோ மூணாவது மனுஷி மாதிரி, வேண்டாத விருந்தாளி மாதிரி எவ்வளவு நேரம் தாண்டா உக்காந்து இருக்க முடியும்? ஒரு வாய் காப்பி குடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களான்னு எவ்வளவு கேட்காதப்போ நான் இங்க உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு ரோஷம் கட்டவன்னு என்ன நினைச்சுக்கிட்டியா? அத விடுறா. ஒரு பெரிய மனுஷி ராத்திரில இருந்து வீட்டுல காணுமே, எங்க போயிட்டான்னு சொல்லி எவ்வளவு ஒருத்தி நினைச்சு பாத்திருப்பாளுங்களா? நான் இருக்கேனா செத்தேனான்னு சொல்லி யாராவது தேடியாவது பாத்தீங்களா? இதுவே நான் செத்து போயிருந்தேன்னா? அம்மா என்னம்மா என்ன பேச்சு பேசுறீங்கம்மா? எப்போ ஒருத்தி இல்லாதது யாருக்கும் புத்தியில உரைக்கலையோ, எங்க அந்த பொம்பளைன்னு ஒரு சின்ன எண்ணம் கூட வரலையோ, அப்புறம் என்னடா இருக்கு? பெத்த மகன் உனக்கே என் மேல அக்கறை இல்லாம போயிடுச்சு. அப்புறம் நான் உயிரோட இருந்து செத்த மாதிரி தானடா கணக்காயிடுச்சு. அத்தனை பேர் அங்க இருந்தாங்களே, ஒருத்தருக்காவது நான் அங்க இருக்கேன்னா இல்லையான்னு கூட தெரியலையே. அந்த அளவுக்கு நான் யாருக்கும் வேண்டாதவளா போயிட்டேன் பாரு. எதுக்குடா நான் அங்க இருக்கணும்? நாங்க இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீ ஏன்பா வருத்தப்படுற? உன்னை சுத்திதான் உன் சொந்தங்கள்லாம் இருக்கே, அவங்களோட நீ சந்தோஷமா இருப்பா. இனிமே அடிக்கடி போன் பண்ணி நீ உங்களை தொந்தரவு கொடுக்காத. கதவு சாத்து.